போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம குருநாகல் மாளிகாப்பிட்டி பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட இலங்கை போக்குவரத்து சபை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். வடமேல் மாகாண இலங்கை போக்குவரத்து சபையின் 12 டிப்போக்களுக்கு 72 பஸ்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சம்பளத்தில் அரைவாசியாவது கிடைக்கும் என சந்தோஷப்படுத்தினேன். இல்லையெனில் மனைவிமார் எனக்கு பேசுவர். மனைவிகள் பேசுவதென்றால் எனக்கு விருப்பம்தான். பூ பறிப்பதென்றால் அதுவும் பரவாயில்லை. அவை எதுவும் இல்லை. சத்தமிட்டு விட்டு பின்னர் அழுகின்றனர். 12,800 ரூபாய் வழங்கியதும் தொலைபேசி அழைப்பு வருவதில்லை. இந்த பஸ்களூடாக எதிர்பார்க்கப்படும் வருமானம் இன்னும் கிடைக்கவில்லை. அதனையும் கூற வேண்டும். பஸ் நடத்துனர் ஒருவர் 35,000 வரையில் இன்று சம்பளம் பெறுகின்றார். சாரதி 35,000 40,000 வரையில் பெறுகின்றார். எனினும் இன்று சூறையாடுகின்றனர். சூறையாடுவதை நிறுத்துங்கள் என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையெனில் நான் இவற்றுக்கு எவ்வாறு பணம் செலுத்துவது? இறுதியில் நானே மாட்டிக்கொள்வேன். அதனால் கொஞ்சம் சிந்தித்து பின்னர் சூறையாடுங்கள். சிலர் தற்போது பதவி உயர்வை எதிர்பார்த்துள்ளனர். எதற்கும் அச்சப்பட வேண்டாம். அவர்களுக்கு நாங்கள் பதவி உயர்வு வழங்குகின்றோம். எதிர்வரும் தேர்தலில் அச்சமின்றி முன்வந்து பணியாற்றுங்கள். நான் உங்களை பார்த்துக் கொள்கின்றேன். ඔගලන් මේ ඉදිරියේ එන ඕන මැතිවරණයකට වැඩ කරන්න මම ඔගලන්ව බලා ගන්නම්. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ඔබ දන්නවා රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය පහුගිය ජූලි 2 වෙනිදා වහන්න සිද්ධ. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மூடப்பட்டமை உங்களுக்கு தெரியும். வைத்திய குழுவினரே இதன் பின்னணியில் இருந்தனர். அரச வைத்தியசாலைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்குமாறு கோரி தனியார் வைத்தியசாலைகளின் பயிலுனர்களால் ஜூலை 12ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை செயலாக்க செய்வதன் பின்னணியில் தனியார் மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவதற்கான வேலை திட்டம் காணப்படுகின்றமை இதனூடாக உங்களுக்கு தெளிவாகும். இதனால்தான் இந்த மருத்துவத்துறையை செயலிழக்க செய்வதற்கான செயற்பாடுகளின் பின்னணியில் சர்வதேச மற்றும் மேற்கூறப்பட்டவாறான நிறுவனங்கள் உள்ளமையை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறி வருகின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்தும் கூறுகின்றோம். வைத்தியர் சபையின் அனுமதியின்றி தனியார் மருத்துவக் கல்லூரியை உருவாக்க முடியாது. வைத்தியர் சபை தொடர்ந்தும் சரியான நிலைப்பாட்டிலேயே இருக்கும் என நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம். அது தொடர்பில் நாங்கள் பொறுமையாக உள்ளோம். බලාපොරොත්තු වෙන වෛද්‍ය සභාව නිවැරදි ස්ථාවරයේ දිගටම ඉඳී කියලා